ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடம் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆனி மாதம் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து குருவோடு சம்பந்தப்பட்டு இருப்பதும், 2, 5 கூடிய புதன் 2இல் ஆட்சி பெற்று இருப்பதும், 8 அதாவது 9, 10 கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதும், 8 கூடிய குரு உச்சம் பெற்று இருப்பதும் வெகு சிறப்பான யோகம். தொழிலில் நல்ல வளர்ச்சி, மெயினாக டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள், தங்கம் போன்ற சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள், வேலையில் நல்ல மாற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு. அதேமாதிரி உங்களுக்கு 3இல் கூட அமர்ந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் ரிஷபராசினியர்களுக்கு சனி பகவானை பார்ப்பது மெயினாக விவசாயத்துறை சம்மந்தப்பட்டவர்களுக்கு புறமே நல்ல முன்னேற்றங்கள், இரும்பு உருக்காலை சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், பிள்ளைகள் நல்ல முன்னேற்றங்கள், படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இந்த ரிஷபராசினியர்கள் புறமே நல்ல ஒரு ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை போன்ற துறையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை இந்த மாதிரி போன்றது, கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், ஆடை ஆபரணங்கள், அதேமாதிரி ஐடி பில்லு சாஃப்ட்வேர், எழுத்து துறையில், அச்சுத்துறை சம்மந்தவர்கள், பத்திரிகை துறை, மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுமே நல்ல முன்னேற்றங்கள் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். நல்ல மாற்றம். திருமண வயதில் இருப்பவர்கள் ஆண் பெண்ணுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கும். ரிஷபராசினியர்கள் புறாமே. ரிஷபராசினியர்களே, நீங்கள் வாரந்தோறும் வணங்க வேண்டிய தெய்வம் புதன்கிழமை பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமர் குமரன். நன்றி, வணக்கம்.